அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டுமே சிரமமான விஷயம். ஆனால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மேரேஜை கூட ஈஸியாக பண்ணிடலாம், சிம்பிளாக கூட பண்ணிடுறாங்க. ஆனால் வீடு கட்டுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இன்றைக்கி சூழ்நிலைக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வேலையாட்கள், அதுக்கு உண்டான அமௌண்ட் வந்து எல்லாம் ரெடி பண்ணணும், இதெல்லாம் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. அதனால் வீடு கட்டுறது அப்படின்றது இன்றைக்கி சிரமமான விஷயம். அந்த வீட்டை குறிக்கும் இடம் அப்படின்னாக்கா 4, 8, 12. இதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டணும் அப்படின்னு அவரோட சொந்த முயற்சினால் நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறாரு அப்படின்னா, அதுக்கு 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கிற கிரகம் வந்து பார்த்திங்கனாக்கா துணை புரியணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுனாக்கா அவர் ஆட்டோமேட்டிக்காக வீடு கட்டுவார். அதே போல் 8ஆம் வீட்டின் அமர்ந்திருக்கும் கிரகம் வலுவாக இருந்து சுபத்துவமாக இருந்து அதனுடைய தசாபக்தி காலம் வந்துச்சுனாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வீடு கட்டுற எண்ணம் வந்துடும், அதோடைய சிந்தனை வந்துடும், அதோடைய செயல்பாடு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்துடும். அங்கே என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும், அங்கே தூண்டிக்கிட்டே இருக்கும். ஆக மொத்தம் வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அங்கே சக்ஸஸ், அங்கே வெற்றி. அதே போல் 8ஆம் வீட்டின் அதிபதியும் வலுவாக சுபத்துவமாக இருந்து அதனுடைய தசாபக்தி வந்தாலும் அவர் பார்த்திங்கனாக்கா வீடு கட்டுறதுக்கு உண்டான எண்ணங்கள், சிந்தனை, செயல்பாடு தூண்டிக்கிட்டே இருக்கும், என்கரேஜ் பண்ணும், ஊக்குவிக்கும். அதன் மூலிமா பார்த்திங்கனாக்கா வீடு கட்டி அவங்க சக்ஸஸ் ஆகி வெற்றி அடைஞ்சிருவாங்க. ஆக மொத்தம் வீடு கட்டுறது அப்படின்றது இன்றைக்கி சாதாரண விஷயம் கிடையாது. ஆக மொத்தம் பணம் வந்து நிறையா நம்ம வச்சுருந்தாலும் தன்னிச்சையாக இன்றைக்கி பணத்தை செலவு பண்ணி வீடு கட்ட முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்குது, அதை மீறி நம்ம வந்து தன்னிச்சையாக பண்ண முடியாது. ஆக மொத்தம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடு கட்டணும் அப்படின்னாக்கா டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, பேங்க்கில் லோனை போட்டுடுறாங்க. லோனை போட்டாக்கா பணம் வந்துடுது, வீடு கட்டுறாங்க. வீடு கட்டிக்கிட்டே இருக்கிற பார்த்திங்கனாக்கா வீடெலாம் முடிஞ்சிருது. ஆட்டோமேட்டிக்காக இஎம்ஐ வருது அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து பேங்க்கில் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா அமௌண்ட் இருக்கணும். சப்போஸ் அமௌண்ட் இல்லை அப்படின்னாக்கா செக்கு பவுன்ஸ் ஆகிடும். அதனால் சில சிக்கல்கள் வரும். ஆக மொத்தம் கடன் வாங்கியாச்சு, அங்கே இஎம்ஐ கட்டணும். அப்போ பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சில சிக்கல்கள் வரும். ஆனால் இவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அங்கே வீடு கட்டி ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சு சக்ஸஸ் ஆகிடலாம். இதுக்கு 8ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கிறோம். நன்றி.